தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே, அதாவது நான் உலக தோற்றம் என்று சொல்லுகிறது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லுகிறேன். அந்த வசனத்துக்கு முன்பதாய் தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார், அதிலே இருந்தார். அதை முந்தின நித்தியம் என்று நாம் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவைக்கு பின்பு அல்லது இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தேவன் நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒரு நகரம் ஆயத்தமாக்கப்பட்ட நகரம், ஒரு நகரம் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும், அல்லது நாம் பழைய ஏற்பாடு என்று இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு முன்பாய் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த நகரத்தை, அஸ்திபாரமுள்ள நகரத்தை தூரத்திலே கண்டார்கள், அணைத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆமென். ஆனால் நமக்கோ தேவன் ஒரு நகரத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். நான் போய் ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் என்ன பண்ணுவேன்? திரும்பவும் வருவேன். ஆமென். அப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு நகரத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 102வது சங்கீதம் 5வது வசனத்துல 102:5 கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை 102:5 கர்த்தர் சீயோன் 15 102 கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார். ஆமென். அப்ப தேவன் சீயோன் என்கிற ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? கட்டி கொண்டு இருக்கிறார். கட்டி முடித்த பிறகு தேவன் என்ன பண்ணுவாரா? வெளிப்படுவார் அல்லது வருவார். சீயோனை கட்டின பிறகுதான் தேவன் என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார். பாருங்கள், சீயோன் என்ற உடனே ஒரு சிலர் ஒவ்வொருவருடைய மனதிலேயும் ஒவ்வொரு காரியம் தோன்றலாம், ஒவ்வொரு காரியம் மனதிற்கு வரலாம். பாருங்க, உதாரணமா நான் ஒரு நல்ல அழகிய தோட்டம் இருக்கிறது அப்படின்னு அதை நீங்க கற்பனை பண்ணிக்கன்னு சொன்னா, நம்ம ஊர்ல தோட்டம் நம்ம எதை கற்பனை பண்ணுவோம்? மாந்தோட்டம், மாமரம், தென்னை மரம், பலாமரம், இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? இதையத்தான் நாம் என்ன பண்ணுகிறோம்? தோட்டமாக நாம் கற்பனை பண்ணுவோம். ஒரு அமெரிக்காக்காரன் கற்பனை பண்றான்னா என்ன பண்ணுவான்? மல்பெரி செடி இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்கு. அப்போ அவனுடைய நிலைமைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணி கொள்ளுகிறோம்? கற்பனை பண்ணுகிறான். கர்த்தர் சீயோனை கட்டுகிறார் என்று சொன்னார். பாருங்கள், சீயோன் என்கிறது பல அர்த்தங்களை கொண்டது. பழைய ஏற்பாட்டிலே 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். 2 சாமுவேல் 5:7 தாவீது சீயோன் கோட்டையை, ஆனால் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். சீயோன் கோட்டையை பிடித்தான். இந்த சீயோன் என்கிறது எழுத்தின்படி இருக்கிற ஒரு சீயோன் அல்லது லிட்டரல் ஜாயன் அல்லது ஜியோகிராபிக்கலி a place. எது? சீயோன். இந்த 2 சாமுவேலிலே சொல்லப்பட்ட சீயோன் என்கிறது எழுத்தின்படியான ஒரு ஊர். சென்னைக்கு போயிட்டு வர, சென்னை என்கிறது ஒரு இடம். அது போல இது எழுத்தின்படியான ஒரு சீயோன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம்.
நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கு. பாருங்க, இந்த சீயோன் என்கிறது ஆவிக்குரிய ஒரு அனுபவம். இந்த சீயோன் ஸ்பிரிச்சுவல் ஜயன், ஆவிக்குரிய ஒரு அனுபவம். மூன்றாவது காரியம், சங்கீதம் 50:12 50:12 50:12. நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்கிறேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையது. பூரண வடிவுள்ள 50:12. பூரண வடிவுள்ள சீயோனின் இடத்தில். நான் எல்லாமே தப்பு சொல்லிருக்கேன். 50:2. சரி, ஐயா வாசிக்கிறீங்களா? 50 பூரண வடிவுள்ள சீயோன். மூன்றாவது சீயோன். முதல் சீயோன் எழுத்தின்படி சீயோன், இரண்டாவது சீயோன் ஆவிக்குரிய சீயோன், மூணாவது சீயோன் இது முந்தின நித்தியம், ஃபார்மர் எட்டர்னிட்டி. இது முந்தின நித்தியம், பூரண வடிவுள்ள சீயோன் என்று சங்கீதம் 50 சொல்லப்பட்ட சீயோன் முந்தின நித்தியம் அல்லது ஃபார்மர் எட்டர்னிட்டி. அடுத்து நாலாவது சங்கீதம் 102:22. சீயோனிலே கர்த்தர், சங்கீதம் கரெக்ட் தானே, 102:22. சீயோனிலே கர்த்தருடைய நாமத்தை பாருங்க. சாட்சி சொல்லுகிறோம். எதற்காக சொல்லுகிறோம்? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை சபையிலே மகிமைப்படுத்த. ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த சீயோன் என்கிறது சபையாகிய சீயோன், சபையாகிய சீயோன், பாடி ஆஃப் கிரைஸ்ட். இதுதான் சீயோன். அப்போ 4 சீயோனை நான் சொன்னேன். எழுத்தின்படியான ஒரு சீயோன், ஆவிக்குரிய சீயோன், முந்தின நித்தியம், ஃபார்மர் எட்டர்னிட்டி, சபையாகிய சீயோன். கர்த்தர் இவைகளை ஆயத்தம் பண்ணுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் முந்தின நித்தியம் அல்லது ஃபார்மர் எட்டர்னிட்டி என்றும், சிலுவைக்கு பின்பாக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறவைகளை பிந்தின நித்தியம் அல்லது லேட்டர் எட்டர்னிட்டி என்றும் நாம் சொல்லுகிறோம். அதை நமக்கு தேவன் ஆவியிலே வெளிப்படுத்தினார். அந்த பரலோகத்தை நாம் பார்க்கிறோம், ஆவிக்குரிய கண்களாலே பார்க்கிறோம். அதை பார்க்கிற பொழுது வெளிப்படுத்தல் 22:1. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, அங்கே பரலோகத்திலே சுத்தமான நதி ஒன்று இருக்கிறது. கடைசி வரி அல்லையே, 1 கடைசி வரி. ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இல்லைங்க, 21 அதிகாரம் 1 கடைசி வரி. இல்ல, 1 சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. ஸ்தோத்திரம். பாருங்க, கடந்த வாரம் பார்த்தோம், கர்த்தர் யோபிலே பார்க்கிறோம், இம்மட்டும் வா மிஞ்சி வராது. ஸ்தோத்திரம். 2 வாரம் பார்த்தோம், இன்னைக்கு இந்த சமுத்திரம் என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. மிஞ்சி ஆமா, இன்னைக்கும் சமுத்திரம் இன்னைக்கு வந்துருச்சு. என்னடாப்பா மிஞ்சி வராதுன்னு 2 வாரம் இன்னைக்கு 3வது வாரம் சமுத்திரம் வந்துருச்சு. கர்த்தருக்கு சுத்தம். கர்த்தருக்கு சித்தமான புது வருஷத்திலும் சமுத்திரம். நான் இதுல சமுத்திரம் 7 காரியத்தை நான் 7 பிரசங்கத்தை மனசுல வச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 3 தான் முடிஞ்சிருக்குது. அப்ப 4 தடவை மிஞ்சி வரும். மீதி உள்ள காரியம் எல்லாம் அது ஆசீர்வாதம். அதனால என்ன பண்ணலாம்? புது வருடத்துல வர்ற சமுத்திரம் நமக்கு சொல்லுங்களேன், நமக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வானத்துல தண்ணி இருக்கு. வானத்துல இருக்கா இல்லையா?
தேவன் தண்ணீரை என்ன பண்ணினாராம்? ரெண்டாக. அப்ப அந்த தண்ணி எங்கிருந்து போன தண்ணி? இங்கிருந்து. வானத்துக்குரிய மேனியும் உண்டு, பூமிக்குரிய ஒரே தண்ணி தாங்க. அதனாலதாங்க வானுக்கும் சமுத்திரத்துக்கும் அது என்ன புரியாங்க? என்னப்பா கொஞ்சம் ஏதோ சும்மா பாட்டு இது யாரு கண்டுபிடிச்சா நீல நேரம்? பௌத்ரன் படிச்சவங்க சொன்னீங்க. சரி ஐயா, நம்பூர்காரன் தான் கண்டுபிடிச்சாரு. நம்பூர்காரன் படிச்சிருக்காரு, ஒரு தமிழன் தான் கண்டுபிடிச்சான். சர்பட்டம் அவருக்கு கொடுத்தாங்க. சர்பட்டம் கொடுத்தாங்க. யாருங்க? சசிராம். அவர் கண்டுபிடிச்சதுல அச்சா சரி கொடுங்க. அவங்க கண்டுபிடிச்சா நமக்கு தெரிய நம்ம பார்க்கல. அவர் கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கட்டும். எப்படியும் சமுத்திரம்ங்கிறது தண்ணீர். அது பூமியை பூமியிலிருந்து தண்ணீரை என்ன பண்ணிட்டாராம்? ரெண்டா பிரிச்சுட்டார். அப்போ இந்த பூமியில் இருக்கிற தண்ணி சமுத்திரம், வானத்தில் இருக்கிற தண்ணி ஆகாயம், வானத்தில் இருக்கிற தண்ணி ஆகாயம், பூமியில் இருக்கிற தண்ணி சமுத்திரம். அது 2024 முடிச்சுது. மேல இருக்கிற தண்ணி 2025 நமக்கு என்னவா இருக்க போகுது? அது ஆசீர்வாதம். ஆமென். நாளில் சார் இருக்கட்டும். தேவன் சமுத்திரத்தை உண்டாக்கினார். தேவன் தான் சமுத்திரம்ங்கிற பெயரை என்ன பண்ணினாரா? வைத்தார். தேவன் தான் சமுத்திரத்தின் மேலே அசைவாடுகிறார். தேவன் தான் சமுத்திரத்துக்கு கட்டளையிடுகிறார். இம்மட்டு வா, இஞ்சி வராது என்று சொல்லி கட்டளையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் சமுத்திரம் என்னாகிறது? கீழ்ப்படுகிறது. ஆமென். இருக்கட்டும். பாருங்க, அப்ப இந்த சமுத்திரம் எதை கடந்த முதல் வாரம் பார்த்தோம். சமுத்திரம் என்கிறது சுபாவம். எது? பெருமை, இம்மட்டு வா. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தோம் சமுத்திரம் என்கிறது மனிதர்களை குறித்து பார்த்தோம். முதல் மனிதன் யாரு? பார்க்காம சொல்லுங்க பாருங்க. நீ 7 நாள் வந்துட்ட, இனிமேல் என்ன பண்ணாத? வராது. ஏப்பா நீ தமஸ்கோ வரையில வந்துட்ட, இனிமேல் வராது. நீ இதோடு கர்த்தர் உனக்கு எல்லை என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாருங்க சமுத்திரம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கேட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. சரி, 13ஆம் வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு அழிக்கப் போகிறேன். நான் அவர்களை அழிக்கப் போகிறேன். பாருங்க, இங்கே சமுத்திரத்தில் இருந்து ஆழங்களில் இருந்து ஆழத்திலே ஊற்று கண்கள் எல்லாம் என்ன பண்ணினதா? திறந்தது. பாருங்க, நோவாவுடைய காலம் வரையிலுமாய் மழை பெய்யவில்லை. நோவாவுடைய காலம் வரையிலும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களாப்பா? நோவாவுடைய காலம் வரையிலுமாய் பனி பெய்தது, பூமியை நனைத்தது. ஆகையினாலே மழை பெய்யும் சொன்னா யார் என்ன பண்ணல? நம்பல. இப்போ அக்கினி வரும் என்று நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சொல்லுகிறோம். யார் என்ன பண்ணல? நம்பவில்லை. பாருங்க, நோவாவுடைய காலத்துல எட்டி என்கிற ஒரு நட்சத்திரம் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டி என்கிற நட்சத்திரம் விழுந்தது. அது வரையிலும் பூமி 90 டிகிரியில இருந்தது. எத்தனை டிகிரி? 90 டிகிரினா எத்தனை பகுதிலாம்? பூமி எப்படி இருந்தது?
சொல்லுங்களேன், நேரா இருந்தது. இந்த 8 என்கிற நட்சத்திரம் இதன் மேலே விழுந்த பிற்பாடு பூமி சாய்ந்தது. எவ்வளவு சாய்ந்தது? எவ்வளவு போச்சு? 23 டிகிரி சாய்ந்து விட்டது. இந்த சாய்ந்த பிறகுதான் சீதோஷ்ண நிலைகள் உண்டானது. அதற்கு முன்பதாய் சீதோஷ்ண நிலைகள் இல்லை. நோவா விவசாயி, அவன் ஒரு தச்சு வேலை செய்கிறவன் அல்ல. அவன் பூமி அழிவதற்கு முன்னாலேயும் இருந்தான், அழிந்ததற்கு பின்னாலே இருந்தான். அழிவதற்கு முன்னாலே விவசாயி திராட்சை தோட்டத்தை போட்டான், திராட்சை பழத்தை சாப்பிட்டான், திராட்சை ரசத்தை குடிச்சான். அது அவனுக்கு ஒன்றுமே செய்யல. ஆனால் அதே பழக்கத்துல தான் பின்னால செய்கிறான். இப்பொழுது திராட்சை ரசம் குளிக்குது. எப்போ? பாருங்க, எல்லாமே இதற்கு பிறகு வந்ததுதான். இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுகிறாங்க அந்த நட்சத்திரம் பசிபிக் மகா சமுத்திரத்துல மிகப்பெரிய ஒரு குழி இருக்குங்க. பர்முடாஸ் வேற்றை அமிலம் சொல்லுகிறாங்க. பர்முடாஸ் மனிதன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியங்களில அந்த பர்முடாசம் ஒன்று. சரியா பாரு? ஏன்? அதற்கு நேராய் பறக்கிற விமானத்தை இழுத்துரும், அது கிட்ட போகிற கப்பலை இழுத்துரும். முடிஞ்சது கதை. யாவனும் கிட்ட என்ன பண்ணல, போகல. ஒரு புஸ்தகத்துல படிச்சேன், ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தாரு. ஏதேன் தோட்டமே அங்கதான் இருக்குது. கர்த்தர் தூதனை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காவல் காக்குறாரு. அப்ப ஏதேன் தோட்டம் பசிபிக் மகா சமுத்திரத்துல இல்ல 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 இருக்கட்டும். அப்ப பாருங்க, இந்த காலத்துல இது முதலாவது ஒரு யுகம். ஆதாம் முதற்கொண்டு நோவாவுடைய காலம் வரையிலும் ஒரு யுகம், டிஸ்பென்சேஷன் என்று சொல்லுகிறார்கள். முதலாவது ஒரு யுகம். இந்த பீரியட்ல தான் ஆவியானவர் பூமியிலே அசைவாடுகிறார், பூமி முழுவதும் பார்க்கிறார். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் மனுஷனை உண்டாக்கினதற்காய் ஆவியானவர் துக்கப்பட்டார். ஆவியானவர் துக்கப்பட்டார். பாருங்க, நோவாவை காப்பாற்றினார். நோவா ஒரு பேழையை செய்தான். அந்த பேழையில எத்தனை அடுக்கு இருந்தது? எத்தனை அடுக்கு இருந்தது? 3 அடுக்குகள் இருந்தது. எசேக்கியேல் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 7வது வசனம். உயர உயர சுற்றிலும் கட்டுகளுக்கு உயர 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 சுற்றிலும் சுற்று கட்டுகளுக்கு அகலம் அதிகமாய் இருந்தது. அகலம் அதிகமாய் இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாய் இருந்தது. அதிகமாய் இருந்தது. ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து கீழ்நிலையிலே இருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. அந்த நோவாவின் பேழையை பற்றி சொல்லல. நான் இந்த வார்த்தையை, இந்த பகுதியை நோவாவின் பேழையோடு கூட சேர்த்துக் கொள்கிறேன். கீழ் நிலையிலே இருந்து நடுநிலை வழியாக மேல் நிலைக்கு போகிற வழி இருந்தது. அந்த வழிக்கு ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? சரி, ஸ்டார்ஸ். ஸ்டார் என்னங்க? படிக்கட்டு. ஸ்டார் என்ன? சரியா பாருங்க. எல்லாரும் ஸ்டார் என்ன? நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஸ்டெப்ஸ்னா என்ன?
சரி விடுங்க. ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னா வீட்டுக்கு வெளியில படி வச்சிருக்கிறாங்க இல்லைங்க, வாடகை வீட்டுனா மேல வெளியில என்ன பண்றாங்க, படி வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஸ்டெப்ஸ்ல போய் மேல போங்கப்பா அங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இங்க நம்ம மேல எப்படி வரும், படி வெளியில இருக்குதா உள்ள இருக்குதா, உள்ள இருக்குது பாருங்க. இதுதான் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸுக்கும் ஸ்டேருக்கும் ஏமா ஐடிக்கும் சொல்லுங்க அம்மா, கரெக்டா இதெல்லாம் ஐடியில வருவாங்க. அப்போ இங்க பாருங்க, நம்ம கவனிங்க, உள்ளே ஏறுகிற வழி இருந்தது ஸ்டேர்ஸ். இது ஆவிக்குரிய ஒரு அனுபவம். நோவாவுடைய பேழை, இது பேழைக்கு பற்றியே சொல்லப்பட்ட வசனம் அல்ல. இந்த வசனத்தின் படிதான் நோவாவுடைய பேழை இருந்தது நான் விசுவாசிக்கிறேன். ஏன் என்று சொன்னால், நோவா பேழையை 3 அடுக்குகள் கொண்டதாய் கட்டினான். கீழ் அடுக்கில் என்ன இருந்தது, மிருகங்கள் இருந்தது. நாடு அடுக்கில் என்ன இருந்தது, பறவைகள் இருந்தது. 3ஆம் அடுக்கில் நோவா இருக்கிறான். அப்ப பாருங்க, அவன் இங்க கீழே வந்துட்டு போகணும்னா வெளியே என்ன பண்ண முடியாது. இது ஆவிக்குரிய ஒரு அனுபவம். நோவாவுடைய பேழை என்பது பரலோகம். நோவாவுடைய பேழை என்பது சபை. சபை எப்படி இருக்க வேண்டும், நோவாவுடைய பேழையை போல இருக்க வேண்டும். பரலோகம் எப்படி இருக்கும், நோவாவுடைய பேழையை போல இருக்கும். நோவாவுடைய பேழை என்பது பேதுரு அப்போஸ்தலன் அவன் ஒரு தரிசனம் கண்டானே. துரோவா பட்டணத்திலே என்ன தரிசனம் கண்டான், ஒரு துப்பட்டி இறங்கி வந்தது. இவைகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. எப்படி, அங்கே சிங்கம் இருந்தது. நோவாவுடைய பேழையில என்ன இருந்தது, சிங்கம் இருந்தது. அது டெய்லியும் என்ன பண்ணிட்டு இருந்தது, யானை இருந்தது. யானை யோசிங்க, நோவா ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்சவன் இல்லை. தண்ணியில முதற்கொண்டோம்னா கொஞ்சம் ஏதாவது மாறினாலும் படகை நாய் போய் கப்பல் ஆடாது முடிய போகும். யானை அதில் உட்கார்ந்து நிற்கிது. எவ்வளவு நேரம் தான் நிற்கிறதுன்னு கொஞ்சம் வாக்கிங் போனா காலம் மடக்கலான்னா ஆடுனா பேழைய அப்போ யானை தன்னுடைய சுபாவத்தை கஷ்டத்தை என்ன பண்ணிடுச்சு. சிங்கம் கோபம் வந்து கத்துறதை என்ன பண்ணிடுச்சு, அடக்கிடுச்சு. சபை ஒருத்தர் சிங்கமா இருக்கலாம், ஒருத்தர் என்ன பண்ணலாம், ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒருத்தரா சிங்கம் வச்சுக்கோங்க. ஏதாவது சொன்னா சொன்னா பார்த்தியா, நீ கேட்டியா, எப்படி எனக்கு கேட்கிறேன் அப்படின்னா அது என்னது, சிங்கம். அந்த சுபாவங்கள் எல்லாம் என்ன ஆகுது, போக வேண்டும், இருக்கட்டும். முதல் முறையாக இந்த பேழையில இருந்து நோவா ஒரு புறாவை வெளியே விட்டான். புறாவோடு இன்னைக்கு முடித்துக்கொள்ள என்னால் பேச முடியல, அதனால கடைசி போய் முடிச்சுக்கிறேன். நோவா பேழையிலிருந்து எத்தனை முறை புறாவை வெளியே விட்டான், 2 முறை விட்டான். எத்தனை முறை விட்டான், 2 முறை விட்டான். எத்தனை முறை விட்டான், 1 முறை விட்டான். எத்தனை வருஷம் போய், எத்தனை வருஷமா, 2 முறை வெளியே விட்டான். அக்கா சொல்ல 2 பேழையில இருந்து நோவா, நான் காகத்தை அடுத்த வாரம் வச்சுக்கிறேன், எனக்கு நோவா 3 முறை பேழையில இருந்து புறாவை வெளியே விட்டான். நோவா 3 முறை. பாருங்க, நீங்க சொல்ற வசனத்தை சொல்றேன், நீங்க பார்த்துக்கிங்க வேணும். பாருங்க, 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம்
10வது வசனம், 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். 3 முறை நோவா பேழையிலே இருந்து புறாவை வெளியே விட்டான் ஆச்சுங்களா. இப்பொழுது நோவா அவனுடைய பேழை சமுத்திரத்திலே தண்ணீரிலே மிதந்து கொண்டு இருக்கிறது. நோவா புறாவை வெளியே விட்டான். முதல் முறை இவன் பேழையிலே இருந்து புறாவை வெளியே விடுகிறான். இப்ப வாசிங்க அதையே. வெளியே விட்டான். பாருங்க, காகத்தை விட்டான். அது அவனிடத்துல திரும்ப கொஞ்சம் சொல்லுங்க, திரும்ப வரவில்லை. திரும்ப காகம் வெளியிலே போன காகம் வெளியிலேயே சுத்துகிறது, பேழைக்குள்ளே வரவில்லை. நோவா காகத்திற்காய் கையை வெளியே நீட்டவில்லை, பிடிக்கவில்லை, உள்ளே இழுத்து கொள்ளவும் இல்லை. வெளியிலே போன காகம் எப்படி போனது பேழையை விட்டு ஒரு முறை வெளியே போன காகம் போனதுதான். ஆமென். அது என்ன பண்ணல? திரும்ப பேழைக்குள்ளே வரல. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலம் ஒரு எச்சரிப்பு. வெளியிலே போன காலம் இவ்வளவு நாட்களாய், ஏறக்குறைய 150 நாட்களாய் இந்த பேழையில நீ இருந்த, இந்த பேழையில சாப்பிட்ட, இந்த பேழையில தூங்கின, இந்த பேழையில எல்லா காரியத்தையும் அனுபவித்த. இந்த பேழையினாலே நீ வெளியில பெய்கிற மழைக்கு என்ன பண்ணப்பட்ட? பாதுகாக்கப்பட்ட. ஆமென். மழை நின்றுச்சு. நோவா ஒரு காரியத்துக்காக உன்னை வெளியிலே அனுப்புகிறார். நீ போன பிறகு நீ என்ன பண்ணல? உள்ளே ஏன் வரல? இந்த பேழையில கிடைக்காத ஒரு உணவு உனக்கு வெளியிலே கிடைக்கிறது. பேழையில நோவாவினிடத்துல கிடைக்காத ஒரு உணவு வெளியில என்ன இருக்குது? செத்ததான மிருகம், செத்ததான மனுஷன், செத்து போன மிருகம், செத்து போன மனுஷன். நீங்க போய் அந்த மிருகத்துக்கு, அந்த நரிக்கு, உயிர போகிறவன் மனுஷன், தாழ போகிறவன் மிருகம், தாழ போகிறவன் மிருகம். வெளியில மிருகங்கள் செத்து கிடக்கிறது, செத்த நிலைமை, செத்த காரியங்கள். இப்பொழுது இந்த காகம் கால் வைத்து இளைப்பாற நோவாவுடைய பேழையில கிடைக்காத இடம், நோவாவுடைய பேழையில கிடைக்காத ஆகாரம் வெளியில இருக்கிறது. டிவியில கிடைக்கிறது. டிவியை தந்தோன்னு ஆகாரம் உனக்கு சத்த மிருகத்திட்டு இருந்து. நான் அந்த ஊழியக்கார தவறா யாரையுமே பேசலைங்க. உன்னை பொறுத்த மட்டிலும் தேவன் உனக்கு ஒரு பேழையை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறார். நீ என்ன செய்யற? வெளியில போற. டிவி மூலியமாகவோ, மனுஷ மூலியமாகவோ, பத்திரிக்கை மூலியமாகவோ ஒரு செய்தியை படிக்கிறேன். அவங்க எல்லாம் நம்ம கோயம்புத்தூர் போனேன். எங்க மாமா வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய சபை. ஆராதனை நடக்கும் போது கலர் லைட் என்ன பண்றாங்க? கலர் லைட்டு போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க? ஆடுறாங்க. அவனுடைய அனுபவம், அவனுடைய அழைப்பு. நான் உனக்கு கூட என்னமோ பண்ணிட்டு போறான். ஆனால் அந்த ஆதாரம் உனக்கு அல்ல. தேவனுடைய பிள்ளையை நீங்க எச்சரிப்பாய் நினைத்துக் கொள்ளும். வெளியிலே இருந்து வருகிற ஆகாரம். இவ்வளவு நாளா நம்ம பாஸ்டர் ஆட சொல்லி நமக்கு ஒரு நாள் என்ன பண்ணல? சொல்லு. ஆடுங்க. Christ is the Lord. God is the Christ. Christ is the rock. Rock is the Christ. கரெக்ட் தானே? Christ யாரு? Jesus is the rock. Jesus is the rock. ஆடுவதில் என்ன தப்பு இருக்குது? நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்க? போன வாரம்
சாப்பிட்டு இருக்கிறாரு. ஏசன பண்றாரு, அவர் மார்பில சாஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கும் இவனுக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்குது பாருங்க. அவருடைய மார்பில எல்லாரும் கேட்கிறான், ஆண்டவரே யாருடா யாருப்பா உன்னை மறுதளிப்பா? உன்னை என்ன பண்றாங்க? எல்லாரும் என்ன சொன்னாங்க? அப்படி என்ன சொன்னாங்க? நானா சொன்னானா அப்படின்னு கேட்டாங்க. இவன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி. என்ன கேட்டான்? அவன் யாரு? இவன் கேள்வி என்ன? அவன் யாரு? அத்தனை பேர் சொல்ற, 10 பேர் சொல்றான். 10 பேர் என்ன சொல்றான்? ஆண்டவரே நானா? இவனுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. ஆனா இவன் சொல்றான் ஒரு கேள்வி நறுக்குன்னு கேட்டான் பாருங்க. இந்த 10 பேர்ல இந்த 9 பேர் இருக்கிறான் உட்காந்துக்கிறானே, இவன்ல எவன் பாருங்க. அப்பேற்பட்டதான ஒரு ஊழியக்காரர் சீசன் மார்பில் சாஞ்சிட்டு இருந்தவன். பேதுரு நீ போய் வரி கட்டிட்டு வாப்பா. போய் என்ன பண்ணு, கடலுக்கு போ, என்ன புடி, டாக்ஸை கட்டு, அந்த பிள்ளை கொண்டாந்து என்ன பண்ணிடு கொடுத்து போ. ஏப்பா பிலிப்பு ஊர்ல போய் நமக்கு சாப்பாடு என்ன பண்ணிட்டு வா, போய் என்ன பண்ணிட்டு வாப்பா, நீ வாங்கிட்டு வாப்பா. எல்லாருக்கும் வேலை கொடுத்தாரு. எனக்கு என்ன உனக்கு ஒரு வேலை இல்லை. நீ என் மார்பில் சாஞ்சு நீ என்ன பண்ணிக்க, நீ என்னுடைய மார்பில் கூட பேசுங்க முடியல. என்னுடைய மார்பில் ஏன் சாஞ்சுக்கு சொன்னாரு? 2 பேருக்கு உண்டானா சூடு உண்டான என்னுடைய இருதய துடிப்பை நீ வாசிக்க வேண்டும். நான் வாயில என்ன பண்ணல, நான் வாயில சொல்ல மாட்டேன், மற்றவன் கேட்க கூடாது. ஒரு ரகசியம். அதனால தான் யோவான் சுவிசேஷம் ஆசரிப்பு கூடாரத்தை முன்படி கழுகுமோ என்னது? கழுகு உன்னதமான ஒரு முகம். உன்னதம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே மன்னா, நானே மெய்யான திராட்சை செடி. வேற யாருக்கா தெரிஞ்சது? சீசன் இல்லையா? இவன் இப்பேற்பட்டவன் ஒரு 10 நாள் கழிச்சு அவர் பார்க்கிறான். எங்கப்பா போனேன் கேட்டானா? செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்துட்டான். ஏன்? பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அந்த பயம் இருந்ததுங்க. இன்னைக்கு அவர் சமூகத்துல, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஆடவும் பாடவும் எல்லாம் உறுதி பண்ணவும். நீங்க ஒரு ரங்கசாமி உதவி அப்படி நீங்க எப்படி பேசுவீங்க? நான் ஒரு நாள் காலையில் ரங்கசாமி பார்த்துட்டேன். அவர் அந்த ரூம்ல வராரு. ரோட்ல புறாவை காகத்தை விட்டா கிடைக்காத உணவு அங்கே கிடைக்கிறது, கிடைக்காத இலைப்பாறுதல் அங்கே கிடைக்கிறது. அங்க போய் உட்கார்ந்துச்சு, வரல. இப்பொழுதுதான் எதை விடுகிறான்? புறாவை விடுகிறான். பாருங்க 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக் கொண்டே அப்ப அதுக்கு அடுத்து அப்படி பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டு இல்ல சாரி நான் சாரி 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகாயத்து பறவைகளோடு ஏழு ஜோடிகளை சரியா 11 முடிக்கிறேன். கணக்கு வந்து 7 ஜோடிகளை நீ எடுத்துக்கொள். இப்போ புறா எத்தனை ஜோடி இருக்கிறது? எத்தனை நம்பர் இருக்கிறது? 14 நம்பர் இருக்கு. 14 நம்பர் இருக்கு. அச்சா காகத்துல இருந்த கூட்டத்துல எத்தனை தெரியல. ஆனா ஒரு நம்பரு போயிடுச்சு. ஏன்? இனிமேல் இந்த பேழை, இந்த சபை, இந்த உபதேசம் எனக்கு 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 தேவை இல்லை. இன்னைக்கு கர்த்தரை குறித்த காரியத்துல எவ்வளவு நிர்விசாரமாய் இருக்கிறோம்.
தேவனுடைய பிள்ளைங்க, ஐயா நீ கூடுகிற இடத்துல எங்க 2 பேர் 3 பேர் இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில யார் இருக்கிறா? 5 பேர் இருந்தா நான் அங்க இருப்பேன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னான். யாரு? 5 பேர் இருக்கிற இடத்துல அங்க நான் என்ன பண்றேன்? யாரு இல்லம்மா, உலகத்துல சீக்கிரம் 5 பேர் கூட தான் அங்க இருப்பேன். எங்க 2 பேர் 3 பேர்ல இருக்காங்க, நான் என்ன பண்றேன்? நான் இருக்கிறேன். அப்போ கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார். அப்ப அந்த இருக்கிற கர்த்தரை பார்க்கும்படி வந்திருக்கிற நமக்கு அவருக்கு ஏற்ற ஒரு கனத்தை பயத்தை கொடுக்க முடியல. உன்னால முழங்கால் போட முடியல, உன்னால ஒரு வெள்ளை சீலை கட்ட முடியல, உன்னால ஒரு முக்காடு போட முடியல. அவங்களாம் போடுறாங்களா? சென்னையில எல்லாம் போடுறாங்களா? முக்காட்டு என்ன பண்ணிட்டாங்க? பெரிய சபையா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? கர்த்தர் முக்காட்டை என்ன பண்ணிட்டாரு? வெள்ளை சீலை, வெள்ளை ட்ரெஸ். எங்க ஞாயிறு ஆராதனைக்கு வெள்ளை போடணும்னு இருக்குது. எங்கேயுமே இல்லை. ஏங்க நம்முடைய குடியிருப்பா பரலோகத்தில் இருக்க அந்த ஊருக்காரன். நம்ம எந்த ஊருக்காரன்? வடவழிக்கு போனா அமெரிக்கால பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இவங்க யாரு? சென்னையில போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு வீதியில் நின்று பாருங்க. சோதம் கோமாரோ பட்டணம் தான் நாகரிகத்தில் உயர்ந்த பட்டணம், விஞ்ஞானத்தில் உயர்ந்த பட்டணம், பணத்தில் உயர்ந்த பட்டணம். வெள்ளையா போட்டு ஜனங்க இங்கெங்கும் போயிட்டே இருக்க, கூட்டம் கூட்டமா போகும். ஏங்க நமக்கு அந்த அனுபவம் இல்லை? வைராக்கியம் இருந்தா என்னால் காரியம் கை கொடுப்பார். போகட்டும். முதல் புறாவை அனுப்பினான். இந்த புறா வெளியிலே போகிறது. வரும்போது எப்படி வந்தது? புறா போகிறது. போயிட்டு வந்த உடனே நோவா பார்த்தாரு. உன்னைய போய் அனுப்பணும் பாரு. ஏதாவது சொன்னாரா? ஒன்றும் சொல்லு. ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. புறா தேவனுடைய பிள்ளை. புறா நீ தேவனுடைய பிள்ளை. தேவனோட சித்தத்தோடு கூட உன்னை அனுப்பின போதும் உன்னால முடியல அப்படிங்கிறக்காய் கர்த்தர் உன்னை கோபித்துக் கொள்கிறவர் அல்ல. கர்த்தர் உன்னை வேண்டாம் என்று தள்ளுகிறவர் அல்ல. நான் நினைக்கிறேன் மீதி எத்தனை புறா வேலையில் இருக்குது? 13 புறா பார்த்துட்டு ஐயா வர, ஐயா வர, அம்மா வர்றாங்க. பெரிய பாட்டு பாடுறான், பெரிய தண்ணிதான், பெரிய ஜாபம் பெருசா பண்றான். மற்றவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஏன்னா பேலஸ் ஆக என்னோ இவரு கீழாசிஸ்டே கடைசி சம்பவம், மேய்க்கம்மா முதல் சம்பவம். பாட்டுன்னா பெரிய பாடணும். நம்ம பாட மாட்டோமா? ஒருவேளை நினைக்கலாம், ஐயா எல்லாரும் பாடுங்க, வரிசையா பாடுங்க, தப்பே கிடையாது. ஒரு ஒழுங்குமுறை வர நாட்களிலிருந்து ஒரு லிஸ்ட் போட்டு வரிசையா சங்கீதம் வாசிக்க, வரிசையா ஜபம், ஆரம்ப ஜபம் பண்ணுங்க. அப்புறம் சங்கீதம் வாசிக்க எல்லாத்தையும் வச்சுக்கலாம், வர பாட்டுலாம் வச்சுக்கலாம். இவர் போனாரு. எப்படி வந்தாரு? ஐயா நீ போயிட்டு திரும்ப பேழைக்குள்ள வந்த பாரு. நோவா கையை நீட்டி அதை என்ன பண்ணா? வெடித்தான், தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். தேவன் உன்னுடைய பலவீனத்தை, உன்னுடைய சோர்வுகளை, நீ முடியல என்று வருகிற பொழுது கர்த்தர் உன்னிடத்துல கணக்கை கேட்கிறவர் அல்ல. மகன் தூரத்திலே வருகிற பொழுது தகப்பன் என்ன பண்ணாரு? தகப்பன்
கேஷ்ல 5 லட்சம், செக்ல 10 லட்சம், அப்புறம் நகையில 1/2 கிலோ, வெள்ளியில இத்தனை, எல்லாம் லிஸ்ட் இருக்குதுப்பா. காட்டினாரா? அன்புள்ள தகப்பன், அன்புள்ள தகப்பன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி உன்னால முடியலன்னா அதுக்காக நீ என்ன பண்ணி விடாதே, என்ன பண்ணாதே, சோர்ந்து கையை நீட்டி பிடிக்க வருமா? ஆமென், ஆமென். இந்த வருடம் முழுவதும் முதல் புறாவை விட்டானே 24 முடிச்சுக்க. முதல் புறாவை விட்டா, முதல் புறாவுனால ஒரு ஒண்ணுமே என்ன பண்ணல, ஒண்ணுமே வரல. ஆனாலும் நோவாங்கிற தேவன் பேழைங்கிற சபையில நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்வார். சொந்த போகாதீங்க, எல்லாம் கை தூக்கிறாமேன்னு சொல்லி சொந்த போக. நீ 24வது வருஷத்துல நீ ஒரு காரியத்தை கர்த்தருக்குன்னு செய்ய முடியல, வர முடியல அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பண்ணிட வேண்டாம், சோர்ந்து போகாது. நோவாவின் இடத்துல ஏன்னு சொல்லி கேள்வி என்ன பண்ண மாட்டாருமா? அக்கா என்ன பண்ண மாட்டாரு? நோவா தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். கூட இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஒருவேளை உன்னை பற்றி அதை பற்றி காதுல மறுபடியும் 2வது வருஷமா 2வது இன்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறா விட்டார். பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், வசனத்துல இல்ல, நான் இப்ப சொல்லுகிறேன். ஒரே புறாவை 3 முறை வெளியே விட்டான். எந்த வசனத்தில் இருக்குது? ஒரே புறாவை நோவா ஒரே ஒரு புறாவை தான் 3 முறை வெளியே விட்டான். இதாங்க சத்தியம். என்ன நீ சொல்றாங்க ஆமன் சொல்லல, வசனத்தில் இல்ல. ஆனா நீ என்ன பண்ற? நீ நோவா ஒரே ஒரு புறாவை தான் 3 முறை வெளியிட்டான். இப்ப பாருங்க, மறுபடியும் வேலைக்கு வரோம். நோவா அந்த ரூமுக்கு வரோம். மீறி 13 புறாவை பார்த்துட்டு என்னன்னு போன தடவை அவனை விட்ட இன்னைக்கு என்னைய சொல்லுங்களேன், என்னைய அனுப்புப்பான். நான் கை யோசிச்சுட்டு இருக்கிற பொழுது ஒரு லீக்கார் வந்தார். அவர் வந்து எனக்கு பிரசங்கமே வந்து நான் ஒரு வாரம் வரேன். சியோன்னா சியோன்னு அப்படியே நான் சொன்னேன், பேச தெரியுதோ தெரியலையோ என் வேலையில் இருக்கிற புறாவை காப்ப விடுறது. இதுக்காக வேற புறாவை என்ன பண்ண மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன். இந்த புறாவை தான் மறுபடியும் எடுத்தான். அடுத்த புறாவை என்ன பண்ணல, அங்கே வசனத்தில் நானும் சொல்றேன், இதை நான் அப்புறம் விலைக்கு சொல்றேன். போன முறை போன புறாவை தான் இந்த முறை நோவா மறுபடியும் கையில் பிடிச்சான். மீதி இருக்கிற 13 புறா என்ன சொல்லியிருக்கோம்? ஏய், உனக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, அதை முதல் தடவை போயிட்டு வந்து எப்படி வந்தது? சும்மா வந்துச்சு. மறுபடியும் இவனுக்கு என்ன ஆகல, ஒரு தடவை பட்டும் கூட இவனுக்கு என்ன வரல, புத்தி வரல. அதையவே புடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ உன்னால முடியலங்கிறதுக்காக கர்த்தர் உனக்கு ஓரம் கட்டுறவரு அம்மா உங்க ஓரம் கட்டு வரான். வரப்போற வருஷத்துல என்ன பண்ணுவாரு? மறுபடியும் எடுத்து நிறுத்துவா. மறுபடியும் என்ன பண்ணுவாரு? நீ கொய்யா வீட்டுக்கு போப்பா, களையிறான், சட்டியை பண்றான். அது என்ன ஆச்சா? எங்க கெட்டு போச்சு? கையிலேயே கெட்டு போச்சு. வெளியில போய் கெட்டு போகல. அவன் தூக்கி வெளியில என்ன பண்ணல, திரும்பவும் திரும்பவும் கர்த்தர் உன்னை எடுத்து நிறுத்துகிறார். திரும்பவும் கர்த்தர் தன்னுடைய வேலைக்காய் உன்னை பயன்படுத்துகிறார். எலியா, நீ என்ன சாகுற? இனிமேல் தாண்டா ஓட்டமே. எப்ப ஓட்டம் இருக்குது? நீ செத்து போலாம், எனக்கு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறவாரு, அப்பதான் கர்த்தர் உன்னை என்ன பண்றாரு? எடுத்தார். நீதான் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்.
நீதான் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. இந்த தைலத்தை அப்படி. அப்ப கர்த்தர் இரண்டாவது முறையும் அதே புறாவை எடுக்கிறார். புறா ஒரு தேவனுடைய பிள்ளை, புறா பரிசுத்த ஆவியானவர். ஒரு கேள்வி கேட்கிறேன், பரலோகத்தில் தன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? ஒரு பதில் கிடைச்சதா? அதே ஆவியானவர் அதே நபரை மறுபடியும் என்ன பண்ணுகிறாராம்? அப்ப இந்த புறா போகும்போது எப்படி போயிருக்கும்? வெளியில போகும்போது அங்கிட்டு போயிருக்கும். ஆண்டவரே நீங்க பார்க்க போயிருக்கு. அப்போ கொஞ்சம் ஆண்டவரே போன தடவை போய் என்ன பண்ணுனேன், கிடைக்கலப்பா. இந்த தடவையாவது நீர் எனக்கு என்ன பண்ணும், நீர் எனக்கு தயவு பண்ணும். ஜெபிச்சிருக்கோமா? ஜெபிச்சிருக்காரா? ஆமே, ஜெபிச்சிருக்கோம். பாருங்க, அப்பொழுது அந்த புறா இப்போ வசந்த வாசிங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டார். அந்த புறா சாயங்காலத்திலே அந்த புறா சாயங்காலத்திலே எப்ப வருது? எப்ப வருது? எப்ப வருது? எப்ப கவனிங்களே, எப்ப வருது? சாயங்காலத்திலே வருது. ஏன் சாயங்காலத்துல வரணும்? எல்லாம் கிடைச்சோம் மத்தியானத்துல என்ன பண்ணி இருக்கலாம், வந்து கொடுத்து போட்டு அப்புறம் சாப்பிட்டு போட்டு என்ன பண்ணலாம், தூங்கலாம். ஆனா இது எப்ப வருது? ஏன் சாயங்காலத்துல வருது? பகலெல்லாம் பாருங்க, சாயங்காலத்திலே எஜமான் கூலி கொடுக்க வந்துட்டார். ராஜதோட்டத்துக்கு அப்பா வந்தாரு, கூலி கொடுக்கிற நேரம். அவனுக்கு கூலி கொடுக்கிறதான நேரம் சாயங்காலம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட கூலி வாங்குற நேரம். ஆமென். தன் பிரயாசத்தோடு வருகிறது. சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருக்கு. பாருங்க அம்மா, பாருங்க, ஒரு இலைய ஒலிவ இலை என்ன எத்தனை கொண்டாடுது? ஒலிவ இலை. இது அடுத்த வாரம் வச்சுக்கலாம். ஒலிவ இலை யூதா யாரை பிடிக்கிறது? யூதா. யூதா யாரு? துதிக்கிற ஜனம். ஆமென். இப்போ அந்த ஒலிவ இலைய காலில் கெட்டியா என்ன பண்ணிச்சு? காலில் கெட்டியா சொல்லுங்கப்பா. காலில் ஏங்க காலிலையா? அது காலில் என்ன பண்ணிட்டு வரலாம்? பிடிச்சிட்டு. இப்போ பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. காலில் கெட்டியா பிடிச்சிட்டு என்ன பண்ணலாம்? வரலாம். ஆனா இது எங்க கவிட்டு வருது? எங்க எது சிரமம்? வாயில கவிட்டு வர்றதுதான் சிரமம். ஆனா புறாவுக்கு அறிவுல பாருங்க, எங்க கவிட்டு வருது? வாயில. வாய் என்கிறது வார்த்தை, ஒரு செய்தி. இங்க புறா ஒலிவ இலையை கொண்டாடுது. எதுல கொண்டு வருகிறது? வாயில கடிச்சு கொண்டுட்டு வருகிறது. அப்படி என்ன? வாய் என்கிறது ஒரு செய்தி, ஒரு தூது. ஆமென். யாருக்கு? யாருக்கு? நோவா, உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு செய்தி கொண்டு வர. என்ன? ஜாலம் வத்திட்டு. ஜாலம் என்ன ஆகுது? வத்துகிறது. இதனாலே நோவாவுடைய குடும்பம் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சந்தோஷம். அப்பா, ஜாலம் என்ன ஆகுது? இந்த புறா வெளியில போன புறா ஒரு செய்தியோடு வருகிறது. வேலைக்கு 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 எப்படி வருது? சரி, அப்படியா? இதெல்லாம் தேவை. இது நல்லாக இது கிடைக்காது. ஃப்ரீயா இது நடக்காது. இது வராது. இது போகும். ஏங்க, தேவனுடைய பிள்ளை சபைக்கு வரும்போது எப்படி வாங்க? எப்படி வாங்க? வாயில ஒரு செய்தியோட கர்த்தர் செய்வார். கர்த்தர்
எப்பா, நான் கும்பிடுற சாமி என்னை கைவிட்டுட்டார். நான் கும்பிடுற சாமி என்னை உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். நான் கும்பிடுற நான் நம்பின ராஜா கையால் ஆகாதவன், என்னை காப்பாற்ற முடியல. என்னை பெத்த தாயின் தகப்பனும் கையால் ஆகாதவங்க. இன்னைக்கு உன் வீட்டில் குஷ்டரோகி துணி என்ன பண்ணிட்டு இருக்கிற சோப் போட்டு ஆகமா, நீ சொல்றதுல உண்மைதான்ப்பா. ஆனா எங்க ஊர்ல எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி அப்படியே சொன்னா, தீர்க்கதரிசி பேர் கூட தெரியும். தீர்க்கதரிசி எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. போனா சுகம். ஏன் உடனே நாகமான் வந்துட முடியாது. நல்லா கவனிங்க. நாகமான் ராஜாவிடத்துல போகணும். ராஜாவே, இந்த மாதிரி அந்த ஊர்ல ஒரு ஏன்னா முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோம், சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நீ அங்க போகணுங்கிறியே, சரி உனக்கு யாரா சொன்னது? யார் சொன்னது? என் வீட்டுல வேலை செய்யற அந்த ராஜா உனக்கு பதவியில் இருப்பானா? சொன்னது வேலைக்காரி சொன்னதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்றாங்க, நீ எப்பேற்பட்ட மனுஷன்? அப்ப அந்த அவனை பதவியில் இருப்பானா? இவன் போய் ராஜாவின் இடத்துல கேட்டு விசா வாங்கணும். ராஜா சம்மதிக்கணும். ராஜா அது எழுதி கொடுக்கணும். சத்துருடைய ராஜா, அவன் சத்துரு. அவனுக்கு என்ன பண்ணணும்? இவன் கைப்பட நிருபம் எழுதி கொடுக்க வேணும். அப்படின்னா இந்த நாகமான் எப்படி ராஜாவின் இடத்துல போய் தைரியமா பேசியிருப்பான், அந்த தைரியத்தை இந்த சிறு பெண் எப்படி நாகமானுக்கு கொடுத்திருப்பான். ஆண்டவரே, நீர் என்னை சுகமாக்கினா நான் அந்த பத்திரிக்கையில் போடுறேன். நீர் என்னை சுகமாக்கினா வர்ற வாரம் நான் சாட்சி சொல்றேன். அது வரையிலும் நான் சாட்சி என்ன பண்ண மாட்டேன். சாட்சி, அந்த சாட்சி கூட்டம் போகக்கூடாதுங்கிறத இதுல பிடிச்சி பலியாயிட்டேன். சாட்சி கூட்டத்துக்கு பலிகடா யாரு? எத்தனை பேர் நீங்க சாட்சி சொல்றோம்? கத்திருக்காங்க. நான் நிர்மூலமாக அவன் இருப்பது முதல் புறாவை அனுப்பினான். இரண்டாவது முறை அதே புறாவை அனுப்பினான். இந்த செய்தியோடு வந்தது. இன்னைக்கு இரண்டாவது புறாவை போல நம்ம இருப்போம். எல்லாரும் கண்ணு போடுறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. சில சிஸ்டம் சொல்லுங்க. அடுத்ததாக கிட்டா சிஸ்டம். Gracias.